ஏய் நிவரி, அப்பாடா தேனு, அந்த பேய் அடிச்சு இந்த கையெல்லாம் புடிச்சுக்கிச்சு. நீ குத்துனதும் அப்படியே ரிலீஃப் ஆயிடுச்சு. என்ன சொன்ன? உனக்கு நான் குத்துறது மசாஜ் பண்றதா? இரு கட்டி எடுத்து வந்து ஏண்டி ஏண்டி கட்டி எடுத்து வந்து 4 பெட்ஸ் வச்சு காய தெரியும் உனக்கு. ஏண்டி தேனு, கட்டையில அடிச்சா இந்த அம்மா தாங்க மாட்டேன்டி. போன போது பெத்த பாவத்துக்கு உன்னை மன்னிச்சு விடுற. ஆமா, இனிமே பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு பீலா விட்டுக்கிட்டு தெரிஞ்ச அப்படியே வாயே குத்துவ. பாத்துக்கு அப்புறம் உன்னால பேச முடியாது. இப்படி கோவப்படுற? என் கண்ணுக்கு அப்படித்தானடி தெரியுது. அப்ப உன் கண்ணு மட்டும் நல்ல கண்ணு, மத்தவங்க கண்ணெல்லாம் நல்ல கண்ணா? இருந்தாலும் இருக்குண்டி. இருந்தாலும் இருக்குமா? என்ன என்ன இனிமே பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லுவியா? உனக்கு வலிக்காது, நான் காது திருகுறேன். இனிமே போய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நான் எப்படி பொய்ய சொன்னேன்? உண்மையே தானடி சொன்னேன். இல்ல இல்ல, நீ திருந்த மாட்ட. ஒண்ணு உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொள்ளணும், இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும். வாடா வாடா தேனு, நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துராத. நிறுத்து சொல்றல. வாய மூடு, வாய மூடு. இனிமே இந்த வீட்ல நீ எதுவும் பேசக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும். புரியுதா? போ போ. பேய் இருக்கு பிசாசு இருக்கு. ஐயோ, இந்த பேய் யாரும் நம்ப மாட்டேங்க. அங்க என்ன சத்தம்? ஓடல. போய் 10 பேர் சாப்பிடுற மாதிரி சப்பாத்தி மாவு பேச. வா. போறேன். சமையல் எல்லாம் நான் தான் செய்யணுமா? என்னால முடியலையே. இந்த பேய் வேற கும்முன்னு கும்மிடுச்சே. கையெல்லாம் வலிக்குது. இதுல வேற நான் சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசையணுமா? என்ன பண்றது? எங்க அந்த மாவு? கண்ணு வேற தெரியல. ஐயோ ஐயோ, கை வேற வலிக்குதே. ஐயோ, தம்பி, நான் தான். இங்க பாருங்க, தேனோட அம்மா. என்ன இந்த கோலத்துல இருக்கீங்க? இதெல்லாம் அந்த யாழினி பேய் பண்ற வேலைதான் தம்பி. இந்த வீட்ல யாழினி உடம்புல அந்த அணுவோட ஆவி இருக்கு தெரியுமா? நான் அத பார்த்தேன் தம்பி. நான் உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் பைத்தியம், லூசு, எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க தம்பி. நீங்களாவது நம்புங்க தம்பி. என்ன தம்பி நீங்களும் யோசிக்கிறீங்க? நான் சொல்றது உண்மை தம்பி. முதல்ல சாமியார வரவழைச்சு சோழி போட்டு பார்த்தோம். பார்த்த போது 2 ஆத்மா இந்த வீட்ல இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்ல செத்து போன அணுவுக்கு படையல் போட்டோம். அந்த படையல யாழினி ரூபத்துல அணு சாப்பிட்டா. அத என் கண்ணால பார்த்தேன். ஆனா அந்த படையல நான் தான் சாப்பிட்டேன்னு எல்லாரும் நினைச்சாங்க. அத புரிய வைக்க நான் போராடி பார்த்தேன். என்னால முடியல தம்பி, முடியல. இப்ப கூட நான் இந்த கோலத்துல நிக்கிறதுக்கு அந்த யாழினி பேய் தான் காரணம். பேய் இல்லன்னு நானும் நம்பி அவளை பாத்திரம் கழுவ சொன்னேன். அவ என்ன அடி பின்னி எடுத்து தலைமுடிய ஆட்டி என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டா. இத தேன்மொழி கிட்ட சொல்லி பார்த்தேன். அவளும் நம்ப மாட்டேங்கிறா. பயத்துல யாழினியோட காலை நான் அமுக்குனா, ஆனா உங்க அப்பா கண்ணுக்கு அவ வந்து என் காலை அமுக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. உங்க அப்பா வேற என்ன கண்ணா பின்னாடி திட்டிட்டாரு தெரியுமா? தம்பி நீங்களாவது நம்புங்களேன்.
படையல் போட்டா அனுவோட ஆத்மா கட்டுப்படும்னு சொன்னார்ல. ஆனா கட்டுப்படலையே. கட்டுப்படணும்னா அமாவாசைக்கு நம்ம பூஜை போடணும்னு சொன்னாங்கல்ல. அதுக்கான முயற்சியை யாருமே எடுக்கலையே. இன்னும் யார பழிவாங்க காத்திருக்குன்னு தெரியலையே தம்பி. நான் யாழினி மேல இருக்கிற கோபத்துல அவளை தப்பா சொல்றேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. உங்க அம்மா தான். ஏன் நான் தாண்டி அம்மாடி. என்னமா அது கோலம்? உன்னை சப்பாத்திக்கு மாவு தானே பிசைய சொன்னேன். இப்படி மாவெல்லாம் கொட்டிக்கிட்டு நீ ஒரு சப்பாத்தி மாதிரி நிக்கிற. ஏன் மாவு எடுக்க போனடி அப்படியே மேல இருந்து என் தலையில தள்ளி அந்த யாழி பேய் நிறைய கொட்டு உனக்கு. மாவு கொடிச்சா மூச்சு பாரு. சக்தி நீ என்ன இங்க? ஏமா சக்தி கிட்ட பேய் இருக்கு அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்கியா? நீ போ, இதுக்கு வேற வேலையே இல்ல. நீ போ போங்கறல. இது பேச்சு கேட்டு நிக்கிற போ. நீ சும்மாவே இருக்க மாட்டியா? உனக்கு இதே புராணம் தானா? பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு. அடியே நம்பறவன கூட நம்ப விடாம அனுப்பிட்டியடி. என்ன உனக்கு கூட்டணி கால் தேடிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் வாயால பேசினா சரிப்பட்டு வராது. எங்க அந்த உருட்டு கட்ட? அடியே நீ அடிச்சனா எல்லாம் தாங்க முடியாது. ஐயோ இருக்கு அது சொல்லுவியா? பரவாயில்ல போல இருக்கு. ஐயோ இந்த பைத்தியத்தை கட்டிட்டு பார் அடிக்க வேண்டியதா இருக்கு. சப்பாத்திக்கு மாவு பேசி சொன்னா இப்படி மாவெல்லாம் கொட்டி வச்சிருக்கேன் பிசாசு. சரியான இம்சை. ஐயே இந்த மாவெல்லாம் நான் எப்படி வார போறேன்னு தெரியலையே. பொண்ணு கொம்பு அது மேல வச்சிருச்சு. உனக்கு நைட்டுக்கு சோறு கட்டு வா. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல. விளையாடுவோமா உள்ள உள்ளாலா. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல. விளையாடுவோமா உள்ள வில்லாலா. என்ன தண்ணி நின்னுடுச்சு? என்னடா என்ன கொன்னுட்டு சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறியா? வேண்டாம் என்ன விட்டு ப்ளீஸ். வேணாம் வேணாம் அனு என்ன விட்டு ப்ளீஸ். நான் செஞ்ச தப்புதான் மன்னிச்சிரு. அனுடா உன்னை அணுவா ரசிச்சு வாழ்ந்த அனுடா. அனு அனு என்ன ஒண்ணும் பண்ணிடாத. இப்போ உன்னை அணுவா சாகடிக்க போறேன்டா. என்னடா செத்து போயிடுமோங்கிற பயத்துல துடிக்கிறியா? இந்த அணுவோட ஆத்மா உன்னை அழிக்க துடிக்குதுன்னு தெரிஞ்சு துடிக்கிறியா? நீ சாகணும். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும். நான் பண்ண தப்புதான். என்ன விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டு. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன். அனு அந்த அன்புக்கு பேர் தான்டா காதல். ஆனா உனக்கு லக்ஷ்மி அக்கா மேல வந்திருக்கிறது அது அசிங்கம். நீ மனுஷனே இல்லடா, காம வெறி பிடிச்ச மிருகம். அனு உன்ன மாதிரி மிருகத்தெல்லாம் உயிரோட விடக்கூடாது. ப்ளீஸ். அப்படி விட்டா லக்ஷ்மி அக்காவோட வாழ்க்கையே போயிடும். அது நடக்க கூடாது. அது நடக்கவே கூடாது. அதுக்கு ஒரே முடிவு, நீ சாகணும். அனு இப்போ உனக்கு கிடைக்க போற தண்டனை மரணம் மட்டும்தான். ப்ளீஸ் அனு. வேண்டாம் அனு ப்ளீஸ் என்ன விட்டு. வேணாம் வேணாம் அனு. நீ எனக்கு கடைசியா பேச வாய்ப்பு கொடுத்தல, அந்த பாவ புண்ணியத்துக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ பேசு.
நான் பண்ண தப்புதான். நான் பண்ண தப்புதான். அனு அனு நான் பண்ண தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ் என்ன விட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டு. நான் வாழ்ந்த நாட்கள்ல நீ சந்தோஷமா வாழ வைக்கணும் நினைக்கலையே. என்ன வாழ விட நீ எவ்வளவு கெஞ்சின கதர்ன. அனு ப்ளீஸ் அனு. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நம்ம வாழ்ந்த நாட்களோட நினைப்பு கூட இல்லாம உன்னை உயிர் மூச்சா நினைச்ச என்ன மூச்சு திணற திணற என்ன அமுக்கி கொன்னியே. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அனு அனு அது உனக்கு தப்புன்னு தெரியலையா? அனு நீ என்ன எப்படி எல்லாம் லவ் பண்ண, நான் உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன், அதெல்லாம் நினைச்சு பார்த்து என்ன விட்டுரு. ப்ளீஸ் அனு விட்டுரு. ப்ளீஸ் ப்ளீஸ். அதே மாதிரி நீ நினைச்சிருந்தா நான் உன்கிட்ட எப்படி எல்லாம் கெஞ்சு கேட்டேன். அப்ப நீ என்ன நினைக்கலையே. நான் பண்ணது தப்புதான். அப்ப நீ நினைக்காதப்ப நான் ஏன் நினைக்கணும்? நான் ஏன் நினைக்கணும்? அனு நான் பண்ணது தப்புதான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சு. எதடா மன்னிக்க சொல்ற? எப்படிடா மன்னிக்க சொல்ற? காதல் என்ன மறக்கிற விஷயமா? மனசுக்குள்ள வச்சு வாழ்ற விஷயம். எப்ப நீ என்ன தொட்டு தாலி கட்டினியோ அப்பவே உனக்கு எல்லாமே நானா தானே இருந்திருக்கணும். நான் தான் உலகம் இருந்திருக்கணும். நான் பண்ணது தப்புதான். எனக்கு லக்ஷ்மியோட பழைய காதல் நினைவுக்கு வந்துருச்சு. அதனாலதான் அப்படி பண்ண. ப்ளீஸ் என்ன விட்டு. ப்ளீஸ். அது எப்படி வரும்? எப்படி வரும்? லக்ஷ்மி அக்கா உன் அம்மாடா. அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள கெட்ட எண்ணத்துல நினைச்சு பாக்குறது எவ்வளவு பெரிய பாவம். அது உனக்கு தெரியலையா? நீ லக்ஷ்மி அக்கா மேல வச்சிருக்கிற வெறி உன் கண்ணு மறைச்சிருச்சுல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டு. உன்னோட இடத்துல நான் இருந்து உனக்கு கேன்சர்னு ஒரு வியாதி வந்தா அது எனக்கு தெரிஞ்சு அத நான் கண்டுக்காம உன்ன மாதிரியே இருந்திருந்தேனா அத உன்னால ஏத்துக்க முடியுமா? சொல்லுடா. முடியாது. ஏத்துக்க முடியுமா? சொல்லு. முடியாது முடியாது முடியாது. முடியாதுல முடியாதுல முடியாதுல. அது தாண்டா நானும் சொல்றேன். உன்னை உயிரோட விட முடியாது. நீ சாகணும். வேணாம். நீ சாகணும். அனு நீ செத்துற. நீ செத்துற. என்ன விட்டுடு. நீ செத்துற. நீ செத்துற. சாவுடா. தண்ணியில முக்கிய சாகடிக்க பார்த்தா அதுக்குள்ள இங்க எப்படி வந்தா? எவ்வளவு நேரமா லக்ஷ்மி கூட இருக்கான்னு லக்ஷ்மி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வேண்டாம். லக்ஷ்மி கிட்ட கேட்டு வீண் சந்தேகத்தை நாமளே உண்டாக்க வேண்டாம்.
அனுவை எப்படியெல்லாம் சாகடிக்கலாம்னு நான் நினைச்சனோ அதெல்லாம் நிஜமாவே எனக்கு நடக்குது. சாமியார் சொன்ன மாதிரி அனுவோட ஆத்மா இந்த வீட்டுல இருக்கு. தேன்மொழி அண்ணியோட அம்மா கண்ணுக்கும் யாழினி தான் பேயா தெரிஞ்சிருக்கா. எனக்கும் யாழினி உடம்புக்குள்ள அனுதான் இருக்கான்னு கன்ஃபார்மா தெரியுது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது? நடந்த பிரச்சனையை நான் வீட்டுல சொன்னா அனுவோட சாவுல எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும். இந்த சந்தேகம் யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் வந்துடக்கூடாது. என்னால் ஆரம்பிச்ச பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். இந்த பிரச்சனை இப்பதாண்டா ஆரம்பிச்சிருக்கு. முடிவு ஓ சாவலதான். விட மாட்டேன், விடவே மாட்டேன். அண்ணா சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கண்ணே, டைம் ஆச்சுண்ணே. ஏன் ரித்திகா கிளம்பி வரதுக்கு இவ்வளவு நேரமா? சரி வா போலாம். வேணாமா? என் துணியை நானே துவைச்சுக்கிறேன். காலையில சீக்கிரமா எழுந்துச்சுக்கிறேன். நானே ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிறேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் டாடி. என்ன ரித்திகா நீ என்ன டிஸ்டர்ப் பண்றதுனால நான் இப்படி பண்றேன்? உன்னை என்னால பாத்துக்க முடியலமா, அதனால தான் உன்னை நான் ஹாஸ்டல்ல சேர்த்துறேன். அதான் டாடி, நானே என்ன பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அது கஷ்டம் ரித்திகா, முடியாது ரித்திகா. வேணாம் டாடி, நான் ஹாஸ்டலுக்கு போல டாடி. உங்க கூட இருக்கதா நான் மம்மி கிட்ட வரலன்னு சொன்னேன். தம்பி, இதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா யோசிப்போம் தம்பி. பாப்பாவை ஹாஸ்டல்ல சேர்க்கறதுல எனக்கு கூட விருப்பம் இல்லை தம்பி. எனக்கு மட்டும் விருப்பமா என்ன? இவளை மட்டும் தனியா வீட்டுல விட்டுட்டு என்னால வெளியில எந்த வேலையும் பார்க்க முடியலண்ணே. இவன் ஞாபகமாவே இருக்கேன். தம்பி நான் இருக்கேன்ல, நானும் பாத்துக்கிறேன் தம்பி. எல்லா நேரமும் உங்களால அவ கூட இருக்க முடியாதுண்ணே, அதை புரிஞ்சுக்கோங்க. அங்க என்ன டிஸ்கஷன்? என்னது காலையில டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டி நீங்களே கேளுங்க. டாடி என்ன ஹாஸ்டல்ல சேர்க்க போறாரா? நான் போக மாட்டேன். என்ன சார், எதுக்கு ஹாஸ்டல்? அது ஒண்ணும் இல்ல மேடம். தம்பி வந்து பாப்பாவை பாத்துக்கிறதுக்காகத்தான் வீட்டையே ஆபீஸா செட்டப் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. ஆனாலும் வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால சரியா கவனிக்க முடியல. அதனாலதான் ஹாஸ்டல்ல சேர்த்தலான்னு. என்ன ஹாஸ்டல்ல சேர்க்க வேணாம்னு சொல்லுங்க ஆண்டி. எனக்கு மம்மி டாடி இருந்தும் நான் எதுக்கு ஹாஸ்டலுக்கு போகணும் சொல்லுங்க. ரித்திகா, மம்மி இல்ல, டாடிக்கு நிறைய வேலை இருக்கு. உன்னை வீட்டுல யார் பாத்துப்பா? ஆண்டி, நானே என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னா டாடி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன பாத்துக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க ஆண்டி. ரித்திகா, அவங்களால எப்படி உன்னை பாத்துக்க முடியும்? அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேணாமா? அங்க அர்ஜுனை பாத்துக்கணும்ல. நீ என்ன பேசுறமா? சார், எதுக்கு சார் குழந்தை மேல கோவப்படுறீங்க? அவளுக்கு என்ன தெரியும்? அவன் சின்ன குழந்தை தானே. அதுக்காக அவ என்ன வேணாலும் பேசலாங்கிறீங்களா? அவ தப்பா எதுவுமே பேசலையே. அவ அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், இருந்துட்டு போட்டுமே. இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை யாரு பாத்துக்கிறது, எப்படி பாத்துக்கிறதுன்னு தான் பிரச்சனையே. சார், எதுக்கு அவளை ஹாஸ்டல் எல்லாம் சேர்க்க வேண்டாம் சார். என்ன லட்சுமி, நீங்களும் அவ்வளவு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவதான் அங்க தங்கி படிக்கிறது பிடிக்கலன்னு சொல்றாள்ல. இல்ல லட்சுமி, எல்லாமே சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது. நாம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிதானே ஆகணும். பாரதிகா, நம்ம போலாம். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. நான் போக மாட்டேன் ஆண்டி. சரி, போக வேண்டாம். லட்சுமி, இவளை யார் இங்க பாத்துக்கிறது? நான் பாத்துக்கிறேன் சார். என்ன எக்ஸ்ட்ராவா காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் இருக்க வேண்டி வரும். பரவாயில்ல, அவ்வளவுதானே. சரி வா, ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம். ஹாஸ்டல் வேண்டாம். அம்மா, அண்ணி,
அப்பா என்ன வீட்ல யாருமே இல்ல? என்ன கேஸ் ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க? இவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க.